நீ திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே ஒளியாக நீ என்னை சேர்ந்ததா నువ్వు కావాలి నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలి சட சட மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாளிதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரவா
ப்ரோ இதெல்லாம் எடுப்பீங்க ப்ரோ, இதெல்லாம் கமான் புக்ஸ் ப்ளூபர்ஸ். நல்ல வேலை அவங்ககிட்ட மைக் கொடுக்கல. இல்ல ப்ளூபர்ஸ். தாலி கட்டுற முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் நார்மலாக தான் இருந்தேன். எல்லாருமே தெரிஞ்ச ஃபேஸ் தான், ஃபெமிலியர் தான் எனக்கு. தாலி எடுத்து இப்படி காட்டும் போது நான் அழுதேன்றதே நான் மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது தான் தெரிஞ்சது நான் அழுதேன் அப்படின்ட்டு. எதுக்கு அழுதுன்னு தெரியல. அது நார்மலாகவே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு எமோஷ்னலாக அழுகுவாங்க. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக எனக்கு இருக்க ஒரே ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சிவாலா. அவ்வளோ க்ளோஸ். எங்கள் 2 பேரோட பாண்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பாண்டிங். அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு அம்மா பையனுக்கு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. ரூபேஷ் ப்ரோ கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிவா வந்து கல்யாணம் ஆகி போகிறா அப்படின்னும் போது ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் எப்படா மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி ஒருத்தி கல்யாணம் ஆகி மீட் பண்ண முடியாத ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனு. இவளும் அந்த மாதிரி எங்கே மீட் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படின்னு ரூபேஷ் அண்ணாட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிவாவை வந்து எங்கள் கூட அப்பப்போ மீட்டப் அனுப்பணும். அது அவங்களுக்கு கவனிக்கவே எந்த ரீசனும் சொல்லாமல் எங்கள் கூட எப்பவுமே விடணும். ஆமாம். இப்போ கூட வைக்கிறேன் சும்மாவே இருக்கு. அழுது போடி நாய்ங்களா. இத்தனை வருஷமாக வேறு மாதிரி பார்த்த சிவா வந்து இப்போது வேறு லைஃப்பில் போயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒன்றா இருப்போம், நம்புகிறோம். இருப்போம். தேங்க்யூ. நான் அழுகுறத கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் எடுத்துடணும். அதான் உங்களுக்கு வேணும். No glory. extra va போட்டா. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸாவ மாட்டேன்.